ஒர்க்கில் நம்ம ஒரு சம் பார்க்கலாம். இப்போ நம்ம வழக்கமாக பார்க்குற மெத்தடில் ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் உள்ளனர். அவர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வந்து முகாமில் இருக்குது. மேலும் 50 வீரர்கள் வந்து சேர்ந்தால் உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம புக்கில் இருக்க மெத்தடே இல்லை, நம்ம வேறு மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். 200 போர் வீரர்களுக்கு, அதாவது மொத்தமாக 200 போர் வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட மொத்தம் எவ்வளோ உணவு இருக்கோ அப்படின்னு இது ரெண்டையும் பெருக்கினாவே கிடைக்கும். ஸோ 8000 உணவுகள் வந்து இருக்குது. 8000 உணவு வந்து போதுமானதாக இருக்குது. 40 நாளைக்கு 200 வீரர்களுக்கு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 200 வீரர்கள் இருக்காங்க. இப்போ புதுசாக 50 வீரர்கள் வந்தாங்க அப்படின்னா 250 வீரர்கள். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட்டு வந்து 8000 ஃபுட்டு தான். ஸோ இந்த 8000 ஃபுட்டை வந்து 250 வீரர்களால் அடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 32 நாட்களுக்கு வரும். எப்படி அடிக்கலாம் அப்படின்னா 250 இங்கே ஒரு ஜீரோக்கு அடிச்சிடலாம். அடுத்தது 525 16 5 80 இந்த ஒரு ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 160 டிவைடட் பை 5ன்னு இருக்கும். 1 5 5 3 5 இங்கிட்ட 5 போச்சுன்னா 16ல் 1 இருக்குமா, இங்கே 10 ஈரஞ்சு 10. ஸோ 3 5 ஈரஞ்சு 10 32 நாட்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். 250 வீரர்களுக்கு அந்த 8000 உணவு வந்து 32 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க்கில் நெக்ஸ்ட் சம் 225வது சம் பார்க்கலாம். ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. 10 நாட்களுக்கு பின்னர் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள் எனில் அந்த உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற மெத்தடை நல்லா பார்த்துக்குங்க. நம்மளும் ஒரு இதை விட ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 80 ஓகேங்களா, 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்த மொத்த ஃபுட்டுக்கு நம்ம வந்து ரெண்டையுமே பெருக்கிடுறோம். 8 6 48 ஓகேங்களா. 4800 ஃபுட்டு வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்கும். 4800 ஃபுட்டு வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்கும். அடுத்தது 10 நாட்களுக்கு பின் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 நாட்களுக்கு பின்னாடி தான் அந்த 20 பேர் வந்து சேர்றாங்க. ஸோ அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த 10 நாள் வந்து அந்த 80 பேர் தான் சாப்பிட்ருப்பாங்க. மொத்த ஃபுட்டு வந்து 4800 ஃபுட்டு. ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு அந்த 80 பேர் தான் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அப்படியே இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 800. மொத்த ஃபுட்டுலேருந்து அந்த 10 நாளைக்கு சாப்பிட்ட ஃபுட்டை கழிச்சோம் அப்படின்னா மீதி 4000 ஃபுட்டு வந்து நமக்கு வரும். 4800ல் 800 போச்சு அப்படின்னா 4000 வந்து வரும். அடுத்தது இந்த 10 நாட்களுக்கு அப்புறம் 20 பேர் வந்து சேர்றாங்களா, ஆல்ரெடி 80 இப்போ 20 சேர்ந்தாங்க அப்படின்னா 100 பேர் வருவாங்க. அந்த 100 பேர் இப்போ மீதி இருக்கிற ஃபுட்டு எவ்வளோ, 4000 ஃபுட்டு இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு அப்படின்னா 100 பேர்த்துக்கு. அதால் அடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 40 நாளைக்கு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. 226வது சம் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இராணுவ முகாமில் 1000 வீரர்கள் வந்து இருக்காங்க. அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமானதாக மளிகை பொருட்கள் வந்து இருக்குது. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க மெத்தடும் பார்த்துக்குங்க. நம்மளும் ஒரு வேறு மெத்தடில் போடலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம், ஆல்ரெடி என்ன சொல்கிறாங்க, 1000 வீரர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருக்குது அப்படின்னா எவ்வளோ மளிகை பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 70000 மளிகை பொருட்கள் இருக்கும். அதாவது 70000 யூனிட் மளிகை பொருட்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து 1000 வீரர்களோட புதிதாக 400 வீரர்கள் வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 1400 வீரர்கள். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 70000 மளிகை பொருட்கள். அதை வந்து 1400ஆல் அடித்தோம் அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ அதனால் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்தது 700 இருக்கும், கீழே 14 இருக்கும். 1 7 7 14. ஸோ மேலே இந்த 2 ஜீரோவை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 100 இருக்கும். 100 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஸோ 50 நாட்களுக்கு வந்து அந்த மளிகை பொருட்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் வந்து இருக்குது. 5 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதம் இருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2022 வந்து கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல சூப்பரான கொஸ்டினும் கூட. ஓகேங்களா? இதை எப்படி வந்து இங்கே இருக்கிற மெத்தடும் பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் பார்க்கலாம்.
நல்லா பெருக்கல் வாய்ப்பாடு மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக சட்டுன்னு சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிடலாம். 490 வீரர்களுக்கு வந்து 65 நாட்களுக்கு போதுமானதாக உணவு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ நம்ம இதை வந்து பெருக்கி இப்போ தான் பார்க்கணும். 490 × 65 அப்படின்னா 31,850 வரும். நம்ம இங்கே பெருக்கியுமே காட்டியிருக்கோம். ஓகேங்களா. 490 × 65 490க்கு 49 × 65 பெருக்கி லாஸ்ட்டில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ அப்படின்னா 31,850 ஃபுட்டு வந்து மொத்தமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த 490 வீரர்கள் வந்து 5 நாளைக்கு வந்து சாப்பிட்ருக்காங்க. 5 நாளைக்கு பிறகு தான் மேலும் பல வீரர்கள் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு நமக்கு கொஷினில் சொல்கிறனால 490 வீரர்கள் அந்த ஃபஸ்ட்டு 5 நாளைக்கு அவங்க தான் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அவங்க மொத்தமாக எவ்வளோ சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னா 7,350 ஃபுட்டை வந்து காலி பண்ணியிருப்பாங்க. மொத்தம் இருக்கிற 31,850ல் 7,350 போச்சு அப்படின்னா 24,500 ஃபுட்டு மீதி இருக்கும். ஓகேங்களா. 24,500 ஃபுட்டு இருக்கும். அந்த 490 × 15 வந்து நம்ம பெருகி காட்டியிருக்கோம். எங்கே அப்படின்னா இங்கே பெருக்கி காட்டியிருக்கோம். 490 × 15. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மீதி 24,500 ஃபுட்டு வந்து இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த 24,500 ஃபுட்டு வந்து 35 நாளைக்கு வந்து போதுமானதாக இருக்குது. அப்போ எத்தனை வீரர்கள் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த 24,500 வந்து 35ஆல் அடித்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு சாப்பிட்ற வீரர்களோட எண்ணிக்கை வந்து தெரியும். ஸோ அப்படி அடித்து பார்க்கும்போது ஓகேங்களா எப்படின்னா 24,500 ÷ 35 அப்படின்னா இங்கே எப்படி அடிக்கலாம் அப்படின்னா 5 அடுத்தது 5 இங்கிட்டு 4 போச்சு அப்படின்னா 9 45 அது 2 0 போட்டுக்கலாம். 4,900 ÷ 7 வரும். அடுத்தது 1 7 49 00 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மீதி 700 வரும். ஓகேங்களா. 700 வீரர்கள் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி 490 வீரர்கள் இருந்தாங்க. இப்போ 700 வீரர்கள் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா புதுசாக வந்த வீரர்கள் வந்து 210 வீரர்கள் வந்து புதுசாக வந்தாங்க. இந்த 700 - 490 பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா மீதி 210 வீரர்கள் வந்து முகாமிற்கு புதுசாக வந்தவங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின். ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் 2019 வந்து கேட்ட கொஷின். எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏ வந்து 25 நாட்களுக்கு முடிப்பார். மேலும் பி தனியே அந்த வேலையை வந்து 20 நாட்களில் முடிப்பார். ஏ வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்து பி வந்து சேருகிறார் எனில் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். இந்த மாதிரி இவங்க இவ்வளோ நல்லா செய்கிறாங்க, அவங்க இவ்வளோ நல்லா செய்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க, 2 பேரும் இவங்க வந்து ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வராங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற சம்முக்கு நம்ம எல்சிஎம் மெத்தட் போய்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எந்த மெத்தடில் வந்து சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சம் போட தெரியும். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடையும் பார்த்துக்குங்க. நம்ம ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். அது ஈஸியாக இருந்தால் அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க 228வது சம்மில் ஏ வந்து ஒரு வேலையை வந்து 25 நாளில் வந்து முடிப்பாங்க. பி வந்து 20 நாளில் முடிப்பாங்க. அப்போ இவங்க செய்கிற மொத்த வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்சிஎம் எடுப்போம். 25க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 100. எப்படி அப்படின்னா 5ஆல் அடிக்கிறோம். 5 25 5 20 5 20 20 × 5 100 எல்சிஎம். ஓகேங்களா. எல்சிஎம் வந்து 100ன்னு வருது. ஸோ மொத்த வேலை 100. ஏ வந்து அந்த வேலையை 25 நாள் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு 4 வேலையை செஞ்சாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க 25 நாளுக்குள்ளே 100 வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுதான் இதோட பொருள். ஓகேங்களா. மொத்த வேலை 100, அவங்க 25 நாட்கள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 வேலை பண்ணுவாங்க. பியும் அதே மாதிரி தான். பிஓட மொத்த வேலை என்ன அப்படின்னா 100, அவங்க வந்து 20 நாளைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்மில். ஸோ அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு 5 வேலை பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 9 யூனிட் வேலையை வந்து முடிப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தனித்தனியாக பண்ணாங்கன்னா இவர் 4 யூனிட் வேலையும் இவங்க 5 யூனிட் வேலையும் வந்து முடிப்பாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க சம்மில் ஏ வந்து தனியாக 4 நாள் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. 4 நாளைக்கு அப்புறம் தான் வந்து பி வந்து சேர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ வந்து தனியாக பண்ணியிருக்காரு. ஸோ தனியாக பண்ணுறாரு அப்படின்னா 10 நாளைக்கு தனியாக பண்ணியிருக்காரு. 10 நாளைக்கு தனியாக பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 யூனிட் வேலை பார்க்குறாரு. 10 நாளைக்கு வந்து 40 யூனிட் வேலையை வந்து முடிச்சிருப்பார். 10 நாள் வந்து தனியாக பண்ணுறாரு. 10 நாளைக்கு அப்புறம் தான் பி வந்து சேர்றாரு அப்படின்னா
10 நாள் ஏ வந்து தனியாக தான் பண்ணியிருப்பார். ஏவோட ஒரு நாள் ஒர்க் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 4. ஸோ அதனால் 10 × 4 40, 10 40. மொத்த வேலை நமக்கு 100 அப்படின்னு தெரியும். அதில் 40 வேலை போச்சு அப்படின்னா மீதி 60 வேலை இருக்கும். இந்த 60 வேலையை தான் ஏபி 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஏவோட 1 டே ஒர்க்கு பியோட 1 டே ஒர்க்கு கூட்டணும் அப்படின்னா 9 யூனிட் ஒர்க்கை வந்து ஒரு நாளைக்கு அவங்க பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஒர்க் என்ன அப்படின்னா நமக்கு 60 யூனிட் ஒர்க்கு தான் இருக்குது. ஸோ அதை 9, அதாவது ஒரு நாளைக்கு 9 வேலை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாட்களுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 3 9 ஈர் 3 6. ஸோ 20/3 அப்படின்னு வரும். 20/3 அடித்தோம் அப்படின்னா 1 3 3 6 3 18, மீதி வந்து 2 இருக்கும். ஸோ ஓகேங்களா, வகுக்க இந்த இது எப்படி போடுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை போட்டாவே வந்துடும். இது வந்து ஈவு, இது மீதி, இது வகுக்கிற எண். ஸோ ஓகேங்களா, 6 2/3 அப்படின்னு ஆன்சர் வரும். தேங்க்யூ. ரோடு இன்ஸ்பெக்டர் 2023 வந்து இந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ரோடு இன்ஸ்பெக்டர் 2023 இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. 229வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வேலையை முடிக்க ஓர் ஆண் வந்து 15 நாட்களும் ஒரு பெண் வந்து 20 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 6 நாட்கள் செய்த பிறகு அந்த ஆண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து 6ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம இந்த மெத்தட் இல்லாமல் வேறு மெத்தடில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, ஆண் வந்து 15 நாட்களில் வந்து வேலையை முடிப்பான், பெண் வந்து 20 நாட்களில் வந்து வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாவே நம்ம எல்சிஎம் மெத்தடு போய்க்கிறது ஈஸி. ஓகேங்களா, 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 5 3 5 5 20 அப்படிங்கிறப்ப 4 12 12 5 60, எல்சிஎம் வந்து 60. ஓகேங்களா, எல்சிஎம் வந்து 60. இப்போ ஆண் வந்து எவ்வளோ, மொத்த வேலை நமக்கு அந்த எல்சிஎம் தான் மொத்த வேலை. ஓகேங்களா, மொத்த வேலை வந்து 60. இப்போ ஆண் வந்து 15 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா அவன் ஒரு நாளில் வந்து 4 வேலையை முடித்தானா மட்டும்தான் அவன் 15 நாட்களுக்குள்ளே 60 வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் பெண் வந்து 20 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க வந்து 3 யூனிட் வேலையை முடித்தாங்க அப்படின்னா 20 நாளில் அவங்க 60 யூனிட் வேலையை வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 4 + 3, அப்போ 7 யூனிட் வேலையை ஒரு நாளைக்கு முடிப்பாங்க. 7 யூனிட் வேலையை வந்து முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து 6 நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு சம்பளம். 6 6 36 7 6 42. ஓகேங்களா, 42 வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து 6 நாளைக்கு ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 42 வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. 60ல் 42 வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா மீதி 18 வேலை தான் இருக்கும். அந்த 18 வேலையை வந்து யார் பார்க்குறா, பெண் தான் பார்க்குறாங்க. பெண் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலைக்கு தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்க எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க அப்படின்னா 1 3 3 6 3 18. ஸோ ஓகேங்களா, 6 நாளில் மீதி இருக்கிற வேலையை அந்த பெண் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே பெண் கொடுக்குறாங்க, ஆண் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஆணோட 1 டே ஒரு காலை அடிக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 20 நாட்களில் வந்து முடிக்கிறாங்க. ஏ 12 நாட்கள்லையும் பி வந்து 20 நாட்கள்லையும் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை வந்து ஏ ஆனவர் 4 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு செல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ 230 31 32 33 34 எல்லாமே வந்து டிஎன்பிசியில் கேட்டால் ரொம்ப முக்கியமான ரீசன்ட் கொஸ்டின்ஸு. ஸோ இங்கே இருக்கிற மெத்தடையும் பார்த்துக்குங்க. நம்ம பேசிக் மெத்தட் எல்சிஎம் மெத்தட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். இது வந்து ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் வந்து கேட்ட 2023 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, சால்வ் பண்ணலாமா? என்னன்னா ஏ வந்து வேலையை வந்து 12 நாட்களில் முடிக்கிறாங்க, பி வந்து 20 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி சொன்னனால நம்ம எல்சிஎம் மெத்தடே போய்க்கலாம். ஸோ 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6 6 12 10 20 3 6 5 10. ஸோ 5 3 5 5 4 60. எல்சிஎம் வந்து 60. ஸோ அப்படின்னா மொத்த வேலை 60 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஏ வந்து அந்த வேலையை எவ்வளோ நாளைக்கு முடிப்பாங்க அப்படின்னா 12 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. 12 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா அவரோட 1 டே ஒர்க்கு வந்து 5 ஒரு நாளைக்கு 5 வேலை பார்த்தாருன்னா 12 நாளில் 60 வேலையை முடிச்சிருவார். அதுதான் கணக்கு. அதே மாதிரி இவர் வந்து பி வந்து 20 நாட்களில் முடிப்பார். அவரோட 1 டே ஒர்க்கு வந்து 3.
20 × 3 60 வரும். மொத்த வேலை ஒரு நாளைக்கு செய்கிற வேலை மொத்தமாக அவர் 20 நாளைக்கு செஞ்சார் அப்படின்னா அந்த 60 வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார் அப்படின்னா அவரோட ஒன் டே ஒர்க் வந்து 3. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வந்து வேலை செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறப்போ வேலையை தொடங்கினார். சில நாட்கள் வேலை செய்த பிறகு வந்து பி வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சில நாட்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கு வந்து ஒன் டே ஒர்க் வந்து 8 இருக்கும். ஓகேங்களா? 5 + 3 8. 5 + 3 8. சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறனால நமக்கு என்ன அப்படின்னு தெரியல. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு போட்டு அப்படியே இங்கே விட்டுட்டு மீதி இருக்கிற வேலையை வந்து 4 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற வேலையை ஏ வந்து 4 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா ஏவோட ஒன் டே ஒர்க் நமக்கு தெரியணும் 5. ஓகேங்களா? அவர் 4 நாட்களில் முடிக்கிறாரு அப்படின்னா அவர் ஏவோட ஒன் டே ஒர்க்கு வந்து 5. அவர் 4 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா எத்தனை வேலை இருந்தால் அவர் 4 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஐநாங்க தான் 20 வேலை இருந்தால் தான் அவரோட ஒன் டே ஒர்க்கு 5. 20 வேலை இருந்தால் தான் அவர் 4 நாட்களில் வந்து முடிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? ஓகேங்களா? 20 வேலை இருந்தால் அவர் 4 நாட்களில் வந்து முடிச்சிருப்பார். ஸோ இப்போ வந்து ஏ வந்து மீதி இருக்கிற 20 வேலையை வந்து பார்த்துருக்காரு. 20 வேலையை 4 நாட்களில் பார்த்துருக்காரு. அப்போ 60ல் 20 போச்சுன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 40 வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. மொத்தமாக நமக்கு 60 வேலைங்களா? 60 வேலையில் லாஸ்ட்டு 20 வேலையை வந்து ஏ தான் முடிக்கிறாரு. அப்போ அவங்க எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? 40 வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. 40 வேலையை முடிச்சிருப்பாங்களா? 5 + 3 8. அதாவது இவங்களோட ஒன் டே ஒர்க்கு 8. 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் அவங்களோட ஒன் டே ஒர்க்கு 8. எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்க? 8 × x = 40 அப்படின்னா 8 × 5 40. அதாவது 5 நாள் செஞ்சுருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து 5 நாள் செஞ்சுருந்தா தான் 40 ஒர்க்கை வந்து அவங்க வந்து முடிச்சிருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? 2 பேரும் சேர்ந்து 5 நாள் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. 5 நாள் வேலை செஞ்சுட்டு பி வந்து கிளம்பியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்படி ரிவர்ஸாகவும் கொண்டு வரலாம். தேங்க்யூ. 231வது சம் என்னென்னா குரூப் 1ல் வந்து 2019 குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் வந்து இருக்குது. அந்த பொருட்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இப்பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கிற மெத்தடையும் பார்த்துக்கோங்க. நம்ம வேறு மெத்தடில் போடலாம். 276 நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் வந்து இருக்குது அப்படின்னா மொத்தம் எவ்வளோ சமையல் பொருட்கள் இருந்திருக்கும் அப்படின்னா 5520 சமையல் பொருட்கள் இருந்திருக்கும். 5520 சமையல் பொருட்கள் வந்து இருந்திருக்கும். 270 நபர்களுக்கு 20 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் வந்து 5520. இது வந்து 46 நாட்களுக்கு நீடிக்கணும் அப்படின்னா இதை நம்ம 276 × 20 வந்து பெருக்கையும் காட்டியிருக்கோம். அடுத்தது இங்கே பெருக்கி காட்டியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது 5520 சமையல் பொருட்களை வந்து 46 நாட்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த 46ஆல் அடித்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டவங்களோட கவுண்ட்டை வந்து கொடுக்கும். அப்போ 120 பேர் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டா மட்டும்தான் அது வந்து 46 நாட்களுக்கு வந்து நீடிக்க முடியும். இந்த 120 ஆட்கள் சாப்பிடணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பட்டாளத்தில் 276 வீரர்கள் வந்து இருக்காங்க. இப்போ 120 பேர் தான் சாப்பிட முடியும் அப்படின்னா மீதி வந்து 156 வீரர்கள் வந்து வெளியே போனாங்க அப்படின்னா அது வந்து 46 நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. குரூப் 1லேயே இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ. இந்த ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகள் இருக்குது அப்படிங்கிற சம்மும், அடுத்தது ஒரு வேலையை வந்து 12 நாட்களில் முடிப்பார், அதே வேலையை பி வந்து 20 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி சேர்ந்து 3 நாட்களில் வேலை செய்கிறாங்க. சென்ற பின் அதாவது ஏ சென்று விட்டார், 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ வந்து சென்று விட்டார், மீதி வேலையை பி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மெத்தடில். தேங்க்யூ.